நமது கால வேளையில் நாம் எழுந்து நின்று வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போமாக. நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை காண்கிற தேவனாய், நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாய், நமக்கு சமாதானத்தை தரும் தேவனாய், நம்மை அதிசயங்களை காண செய்யும் தேவனாய் நம் மத்தியில அவர் வந்திருக்கிறார். என் ஜனமே, இந்த கால வேளையில பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கண்களை மூடி நாம் இந்த சர்வ வல்லமையிலே தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார். இந்த கால வேளையில சர்வ வல்லமையிலே தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம்மை விடுவிக்கிறவரை நோக்கி பார்ப்போமாக. நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனை நோக்கி பார்ப்போமாக. என் ஜனமே, இந்த கால வேளையில கர்த்தரில் நீ மகிழ்ந்து கனி கூறுவாயாக. ஆமென். தேவனில் நீ அன்பு கூறுவாயாக. ஓ மகிமை, ஹல்லேலூயா. சிகடகதுடபகதுடா. மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அன்பின் தேவன் உன் இருதயத்தில் வரும்படியாக உன் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். இதோ இயேசு வருகிறார் என்று அவன் கால வேளையில நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் ஒவ்வொருவரும் அன்பு கூறுவோமாக. ஹல்லேலூயா. அன்பே பெரியது, அன்பே பெரியது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இந்த கால வேளையில அன்பு கூறுவாயாக. ஓ மகிமை, சிகலகதுட பகதுடா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை பகுதியில் சிறு பிள்ளைகள் ஒருவரை எழுந்து போகக்கூடாது. சிறு பிள்ளைகள் உள்ள வாங்க. உள்ள வந்து தேவனை நோக்கி ஆராதிப்போமாக. அந்த ஆராதனை பகுதியை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. சிறு பிள்ளைகள் அங்கும் எங்கும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெறாத ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை என் மேல் ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பின் கயிறால் என்னை இழுத்துக் கொள்ளுங்க. இந்த கால வேளையில மகன மகிழ்ச்சியுடன் இரு. ஆமென். ஹல்லேலூயா. நீ அவரில் அன்பு கூறு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே. ஆமென், ஆமென். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழுவதோடு ஆராதிப்பேன், முழுதலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, கரங்களை தட்டி. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையே உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையே உதவி நீரே. இதுவரையே உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு
ஆராதனை. கரங்களை தட்டி தட்டி கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படுவாயாக. ஹல்லேலூயா. தேவனில் அன்பு கூறுங்கள். இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பார். நம்முடைய தேவன் சமாதானத்தின் கர்த்தராய் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சிகண்டக துட்ட பக்கத்துடமா. ஹல்லேலூயா. மகிமை. இன்னும் இன்னும் உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா. மகிமை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அம்மே சிகலகதடகதடமா துடபக்கத்துடா. அம்மே ஆண்டவரே உயிர்ப்பையும் வல்லம வல்லம கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, இந்த ஆராதனை பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே, இந்த ஆராதனை பகுதியில இப்படி அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவரும் அதிசயங்களை காண செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை பகுதியில இப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனில் அன்பு கூறுவாயாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சிகலக துட பக்கத்துடா. ஆமென் ஆமென். ஓ சிகலக துட பக்கத்துடா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. விடுவிக்கிறவரை, நம்மை விடுவிக்கிறவரை நோக்கி நீ கூப்பிடு. கர்த்தர் உன்னை மீட்டு எடுப்பார், உன்னை விடுவிப்பார். அவரை நோக்கி நீ கூப்பிடு. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் ஆமென் ஆமென். விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க அவர் உன்னை விடுவிப்பார். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் ஆமென் ஆமென். விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன். கண்களை மூடி கரங்களை தட்டி இயேசுவே என்னை விடுவிப்பா என்று நீ கூப்பிடுவாயாக. ஹல்லேலூயா. உன் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடு. உன் பாரத்தை கர்த்தர் மேல் இறக்கி வை. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரை. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரை. நாம் ஆராதிக்கும் தேவன். என் ஜனமே, என் ஜனமே, நான் அன்பின் தேவனாய் உங்கள் மத்தியிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நானே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன். என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயாக. என் சத்தத்துக்கு இந்த கால வேளையில எனக்கு நீ செவி கொடுப்பாயாக. நான் மட்டுமே உனக்கு சமாதானத்தை தர முடியும். உன் பாரங்கள் எல்லாம் என்னிடம் இறக்கி வைப்பாயாக. சிக்கட்டக்க துட்ட பக்கத்துடா. நானே உன்னை விடுவிக்கிற தேவனாய் உன் மத்தியிலே வந்திருக்கிறேன். உன் இருதயத்தில் நான் வரக்கூடாதபடி
உன் இதயத்தில் அந்தகாரத்தின் கிரியைகள் இருக்கிறது என் ஜனமே. உன்னில் இருக்கிற எல்லா இருளின் கிரியைகளை அகற்றிவிடு. நானே உன்னை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். என் சமூகத்திலே நீ மகிழ்ந்து களிகூறு. என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார்த்து என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிக்கட்ட கத்துட்ட பக்கத்துடா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமாக. சிக்கட்ட கத்துட்ட பக்கத்துடா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, ஆண்டவரே, வல்லமை பலமாய் இறங்கட்டும், பலமாய் வல்லமை இறங்குவதாக. என் தேவனே நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி 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 கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. ஓ சிகலகதமா துட பக்கத்துடா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுவாயாக. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே இயேசுவே, எனக்கு மனம் இறங்கும் என்று நீ கூப்பிடுவாயாக. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிற நான் உன்னோடு கூட பேசுகிறேன். என் அன்பை உன்னுடைய இருதயத்திற்குள் ஊற்ற நான் ஆசைப்படுகிறேன். நான் அன்பாகவே இருக்கிறேன். அன்பாகிய நான் உன் இருதயத்திற்குள் வரும் பொழுது உன்னிடத்தில் காணப்படும் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். அன்பின் தேவன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என் ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிகலகத பக்கத்துட மனகத பக்கத்துட ஓதிமா சிகடா கத்துட பாதுட பக்கத்துட சிகட கத்துட பக்கத்துட. ஹல்லேலூயா. மகிமை மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த கால வேளையில அந்த ஆராதனை பகுதியில தேவ சமூகத்துல நாம் காணப்படுகிறோம். நமத்தில அன்பின் தேவன், அன்பின் தேவன் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என் ஜனமே. எத்தனை பேர் இந்த தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறோம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீ கவலையோடு வந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல் நீ வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையோடு நீ வந்திருக்கலாம், சரீர சுகம் இல்லையே வியாதியோடு கூட நீ வந்திருக்கலாம். ஆனா நீ உண்மையாக கூப்பிடும் போது, நீ உண்மையாக விடுவிக்கிற தேவன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ கூப்பிடும் போது நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பார், உன்னை திரும்பி பார்ப்பார். நீ விசுவாசத்தோடு இந்த ஆராதனை பகுதியில எது எதுல விடுதலை இல்லையோ அவை எல்லாவற்றையும் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசுவை நோக்கி நீ கூப்பிடு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என் ஜனமே. இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படுவாயாக.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த அபிஷேகத்துக்காக நீ காத்திரு. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உன்னை நிரப்ப என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உனக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னா நீ சகிப்பு தன்மை உனக்கு இராது. அன்பை உன்னிடம் பார்க்க முடியாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பின் தேவன் இந்த பரிசுத்த ஆவியை உன் இருதயத்தில் ஊற்றப்படும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த அன்பின் தேவன் உன் இருதயத்தில் வந்து வாசம் செய்யட்டும். இந்த கால வேளையில நோக்கி கூப்பிடு. உண்மையாக கூப்பிடுவரின் உள்ளத்துல அவர் வந்து விடுகிறார். கூப்பிடும் நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடும் நீ பதில் கொடுப்பார், ஆமென் ஆமென், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் ஆமென் ஆமென் உள்ளத்தில் வந்திடுவார். கூப்பிடும் நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் ஆமென் ஆமென், நிறைவாக்குவார். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். என் ஜனமே, இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். நான் உண்மையுள்ள தேவனாய், அன்பின் தேவனாய் உங்கள் மத்தியிலே உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை நோக்கி நீ கூப்பிடு. உன் ஆவி ஆத்மா சரீரத்தையும் நீ ஜீவ வழியாக என்னிடம் ஒப்பு கொடுப்பாயாக. அப்பொழுது நான் பரிசுத்த ஆவியை, என் பரிசுத்த ஆவியை உன்மேல் ஊற்ற நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நீ உண்மையாக என்னை நோக்கி கூப்பிடு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான். நீ உண்மையாக என் சமூகத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் மாமிசமான யாவர் மீதும் இந்த கடைசி நாட்களில் இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவாயாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போலின் தீட்டும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் ஆமென் ஆமென். தோளின் தீடும் வல்லமை, ஆண்டவரே, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, போலின் தீட்டும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, போலின் தீட்டும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, தோளின் தீடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இதோ மாம்சமான யாவோர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றேன். இதோ மாம்சமான ஆமென், ஆமென், ஆமென். மகிமை. ஊற்றுவேன் என்றேன். ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை. தீர்க்கதரிசனம் இதோ மாம்சமான யாவர் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. தீர்க்கதரிசனம் சொல்வாரே. போலி தீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, போலி தீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஹல்லேலூயா. அக்கினியின் வல்லமை, சிகலகதுட பகதுடா. வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் உண்மையாக வல்லமை, கூப்பிடு. அக்கினியின் கர்த்தர் வல்லமை, உனக்குள்ளே இறங்குவார்.
பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். ஆவியின் வல்லமை ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை. ஆமென் ஆமென். சிகலகதுட பகதுட. எல்லாம் கண்களை மூடி ஓடி பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. சிகலகதுட பகதுட. ஆண்டவரே பிள்ளைகள் மேல மாமிசமான யாவர் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லு. ஆமென். ஆண்டவரே புறஜாதிகள் ஆண்டவரே மத்தியிலே பரிசுத்த ஆவியை ஊற்றுன தேவன் இந்த வேளையில நீ ஊற்றுவதாக இந்த பரிசுத்த ஆவி இறங்கட்டும். சீகலகதுட பகதுட. கரங்களை தட்டி 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 நீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. ஓ மகிமை. சீகலகதுட பகதுட. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. அபிஷேகத்தினால ஊற்றுங்க. கர்த்தாவே இந்த அபிஷேகம் இறங்கட்டும். சீகலகதுட பகதுட. ஒரு பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. வெளிச்சம் வரட்டும். இருள் நீங்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். ஓ மகிமை. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. உம்முடைய பிள்ளை சிகட்டகதுட பகதுட. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடும் ஒரு பதுடமான கொதிரை நோக்கி கூப்பிடு. ஒரு பதுடமான கொதிரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு பதுடமான கொதிரை அப்பொழுது நான் உனக்காக அளிக்கும் நன்மை உன்னோடு கூட வரும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி உற்சாகத்துடன் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மகிமை தேவ மகிமை. இதோ மாமிசமான யாவர் மீதும் பரிசுத்த ஆவியை ஊற்ற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. சிகலகதுட பகதுட. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஓ மகிமை 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 மகிமை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு தலையின் மேல் வைக்கும் போது நீங்க உண்மையாக நீங்க ஒப்பு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். கரங்களை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆகவே நம்ம தொடர்ந்து நீங்க ஒருவராகிலும் பரிசுத்த ஆவியை பெறாமல் போகக்கூடாது. தாகம் உள்ளவன் பெற்றுக் கொள்ளுகிறான். தாகம் உள்ளவனுக்கு ஜீவ தண்ணீரை ஊற்றுவார். பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த அபிஷேகம் உனக்குள்ள வந்துட்டா சகிப்பு தன்மை அன்பின் அன்பாக நீ காணப்படுவாய். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே பரிசுத்த ஆவி இந்த கால வேளையில பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லு. ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தால் கர்த்தர் உனக்குள்ள பலமாய் இறங்குவார். பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கண்களை மூடி இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சிப்பீராக. நீ வாஞ்சிக்கும் போது வாஞ்சி உள்ளவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை தருவார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்போது எல்லாரும் கண்களை முழித்து பார்க்க கூடாது. சிறுபிள்ளை கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. பெரியோரும் அதுதான். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இதுதான் உனக்கு ரட்சணிய நாள். இதுதான் கிருபையின் காலம். இதுதான் சமயம். இந்த அபிஷேகம் உனக்குள்ள வந்துட்டா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் காணப்படுவாய். ஹல்லேலூயா.
பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஓ மகிமை அபிஷேகத்தினால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. ஓ வெளிச்சம் வரட்டும். ஹல்லேலூயா. ஒரு வல்லமை வல்லமை ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய தேவ ஆவியை ஊற்றுங்க. ஓ சிகட்டகட்டகட்டகட்டா பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. உம்முடைய கரம், உம்முடைய கரத்தை வையுங்க. சிகட்டகட்டகட்டா பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. ஓ மகிமை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. சிகட்டகட்டகட்டா ஒரு வரங்க வெளிப்படுவதாக. சிகட்டகட்டகட்டா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. இருளின் கிரியைகள் இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படட்டும், வரங்க செயல்படட்டும். ஓ சிகட்டகட்டகட்டா ஹல்லேலூயா. ஒரு வல்லமை வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். சிகட்டகட்டகட்டா எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். அபிஷேகத்தால் நிரப்புங்க. சிகட்டகட்டா ஒரு அபிஷேகத்தால் நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஓ ஒரு பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. சிகட்டகட்டா ஒரு பரிசுத்த ஆவியை ஊற்றுங்கப்பா. எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. ஓ பரிசுத்த ஆவி இறங்கட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஓ சிகட்டகட்டா பக்கத்துடா மகிமை 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 தேவனுக்கு மகிமை. ஒவ்வொரு மேலும் இதோ மாமிசமான யாவர் மீது ஆவியை ஊற்றுங்க. என் தேவனே சிகட்டகட்டா நீ கேட்டுக்கொண்டே இரு, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லு. ஓ மகிமை ஆண்டவரே, யார் மேலும் கரங்களை வைத்தோமோ அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. என் தேவனே உதவி செய்யுங்க. சிகட்டகட்டா பக்கத்துடா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. சிகட்டகட்டா பக்கத்துடா உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. சிகட்டகட்டா பக்கத்துடா சிகட்டகட்டா துடா பக்கத்துடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி 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 கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென் ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் கர்த்தர் ஒரு கரத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. நீ பயப்பட வேண்டாம். நீ தாகத்தோடு கேளு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாய். இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என் ஜனமே, நீ பயப்பட வேண்டாம். உன் குடும்பத்தில் இந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது உன் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் நீங்கும். குடும்பத்துக்கு சமாதானத்தின் தேவன் அவர் கடந்து வருவார். உன் இதயத்தில் அவர் கடந்து வந்துட்டான். உன் குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்காது, சமாதான கேடு இருக்காது, கஷ்டம் இருக்காது. இந்த பெரிய தேவன் உன் இதயத்தில் வர முடியாக இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உன் இதயத்தில் அந்த கால வேளையில இடம் கொடுப்பாயாக. ஓ மகிமை சிகட்டகட்டா பக்கத்துடா ஹல்லேலூயா. சகல வல்லத்துட பக்கத்துடா மகிமை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென் ஹல்லேலூயா. உன் பாவங்களை அறிக்கை செய். ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்த ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. வெட்கப்பட வேண்டாம். தேவனை மகிமைப்படுத்த அவர் உனக்குள்ள பலமாய் இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். விசுவாசித்தால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓ மகிமை
ஆவியானவரே நீ நல்லவர் அப்பா. நன்றி ராஜா, உடைய வல்லமைக்காய் நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவராகிலும் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்ல. என் தேவனே, என் ராஜாவே, எங்களை ரட்சிக்கிறவரே, நீ இறங்குவீராகப்பா. இயேசுவே, ஒவ்வொருடைய கண்களை நீ திறப்பீராக. ஒவ்வொருடைய மனக்கண்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவனே ஒவ்வொருடைய மனக்கண்களை நீ திறப்பீராக. ஒரு தெளிவு உண்டாகட்டும், ஒரு தெளிந்த புத்தியை தருவீராக. சிகல்ல கத்துடா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உன்மேல் அன்பாயிருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. நீ கேட்கும் பொழுது நீ பெற்றுக்கொள்வாய். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேவனை தேடுங்கள், கர்த்தரை கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் தேவன் உன் இதயத்தில் வந்து வாசம் செய்ய நீ இடம் கொடு. தேவனுக்கு இடம் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. தேவனுக்கு நாம் இடம் கொடுப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை, தேவ வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இறங்கலனா, தேவ சத்தத்தை நீ கேட்கலனா, ஏதோ ஒன்று இருதயத்தில் இருக்கு. அதை நீ அறிக்கை செய்து அதை விட்டுவிடு. அது வேண்டாம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே இந்த பாவத்தை போ என்று நீ அகற்றி விடுவாயாக. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு நீ கீழ்ப்படி. ஹல்லேலூயா. ஆமென். அவர்தான் ஒருவரே நம்மை விடுவிக்க முடியும். அவரே ரட்சிப்பாய் இருக்கிறார். அவராலே இல்லாமல் வேறு ரட்சிப்பு இந்த பூமியில் இல்லை. என் ஜனமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஆவியானவர் உனக்குள்ள இறங்குவார். விசுவாசத்தோடு காணப்படு. தேவ சமூகத்தில் விசுவாசம் இல்லாமல் நீ காணப்படுவது என்ன? விசுவாசத்தோடு காணப்படுவாயாக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் தான் தேவனுடைய மகிமையை காண்பான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ராஜா. இந்த ஆராதன பகுதியை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஓ சுகடகட பக்கத்துடா மாதுட பக்கத்துடா. ஓ சுகடகட பக்கத்துட மாதுட பலக்கத்துடா. சுகடகட பக்கத்துடமா சகல பலத்துட பக்கத்துடோ ஹிமா சுகடகத்துடமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் உனக்கு பலன் தருவார். நீ கரங்களை தட்டி விடாமுயற்சியோடு நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிகட கத்துட பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலக மாட்டார். நீ கவலைப்பட வேண்டாம். உன் பாரத்தை கர்த்தர் மேல் இறக்கி வை. ஹல்லேலூயா. அவர் உன்னை ஆதரிப்பார். ஒருபோதும் நீதிமானை தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உன்னோடு பேசுவார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தேவ ஆவியில நிரப்பப்படு. ஆமென். ஆவியோ உற்சாகம் உள்ளது, சரீரமோ பலவீனம் உள்ளது. பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்துட்டா நீ பலன் அடைந்து செட்டைகளை அடித்து நீ எழும்புவாய். சிகல்ல கத்துட பக்கத்துடா. காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை உனக்கு தருவார் என் ஜனமே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா.
ஓ சுகலகதுட பகதுட மாதுட பக்கத்துடா. ஆண்டவரே மகிமை மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே என் தேவனே மகிமை, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாம் கண்களை மூடுவோம். ஆராதனை பகுதியில் போகக்கூடாது யாரும். ஆராதனை பகுதியில் ஒருவராகிலும் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் தேவனை நோக்கி ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சுகலகதுட பகதுட பகதுட மாதுட பக்கத்துடா. ஆண்டவரே நிரப்புவீராக. ஆமென். பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. என் இயேசுவே என் ராஜாவே அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்க. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா. இன்னும் இன்னும் சத்தங்களை உயர்த்துவோம். அந்நிய பாஷை பெற்ற ஒவ்வொருவரும் சத்தத்தை உயர்த்தி பேசுவோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஆவியானவர் உன்னை நிரப்புவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அபிஷேகம் உனக்குள்ள வரும்போதுதான் நீ மேன்மைப்படுவாய். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. துதிகளை செலுத்து. துதிகளின் மத்தியில் நம்ம தேவன் வாசம் செய்கிறார். சிகலகதுட பக்கத்துடா மகிமை. தாவீதின் குமாரனே இயேசுவே என்று குருடன் வழி அருகே கூப்பிட்டான். சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். இரண்டு கண்களும் தெரியவில்லை. தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். கர்த்தர் அவனிடம் கடந்து போனார். அவனுடைய கண்களை தொட்டார். கண்கள் திறக்கப்பட்டது. என் ஜனமே, நீ அதுபோல எப்படிப்பட்ட காரியத்தோடு நீ வந்திருக்கலாம். தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் சூழ்நிலையை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிற தேவனாய், உன்னை ஆராய்கிற தேவனாய் இந்த கால வேளையில நம் மத்தியிலே இருக்கிறார். நீ தைரியத்தோடு கூப்பிடு. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஆமென் ஆமென். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை ஆமென் ஆமென். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் ஆமென் ஆமென் சிந்தப்பட்ட ஆமென். ரத்தத்தை, சிகலகதுட பக்கத்துடா ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நீ உச்சரித்தா உனக்கு இருக்கிற பாவங்கள் எல்லாம் நீங்கி போகும். ஆராதனை பகுதியில ஒரு தேவ பயத்தோடு நாம் காணப்படுவோமாக. நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். என் ஜனமே, நாம் செய்த பாவத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக குற்றமில்லாத இயேசு, பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார். என் ஜனமே, நாம் அந்த இடத்தில் இருக்க வேண்டிய அந்த தண்டனையை, அந்த தண்டனை நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனையை குற்றமில்லாத பரிசுத்தமுள்ள தேவன் ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அந்த கால வேளையை நினைத்து பார்ப்பாயாக. எல்லா வியாதிகளையும் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்தார். ஆகவே நான் வியாதி உள்ளவன் என்று நீ சொல்ல வேண்டாம், நான் பலவீனம் உள்ளவன் என்று நீ சொல்ல வேண்டாம். எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். என் ஜனமே, இரத்தத்தை சிந்தினார். ஆகவே இயேசுவின் இரத்தத்தை உன் நாவுல உச்சரிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மையுள்ளதாகவே இருக்கிறது. என் ஜனமே, அல்லேலூயா. இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் நாம் ஆராதிக்கிறோமா, தேவனில் அன்பு கூறுகிறோமா? என் ஜனமே, அல்லேலூயா, அல்லேலூயா. நேசரை பொன் தீரு பாதம் எல்லா சத்தத்தை உயர்த்தி நிம்மதி நிம்மதி கரங்களை தட்டி நேசரை பொன் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா உணர்ந்து, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. நல்லவரை நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதிச்சீங்க, முக ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடி ஆள்முக ஸ்தோத்திரம். நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய், எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. மீதியான பகுதியெல்லாம் தொடர்ந்து உடைய வல்லமை ஆண்டவரே பலமாய் இறங்கட்டும். உடைய வல்லமை கத்தாவே வெளிப்படுவதாக.
மீதியான ஒவ்வொரு பகுதியில் நீங்க நடத்தி தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். எல்லாரும் உட்காருவோம்.